இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆவியானவரே, எங்களை நடத்துங்க ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையை நாங்கள் நடத்தக்கூடாது ஆண்டவரே. எங்களை மனசும் மாம்சமும் விரும்பினபடி நாங்கள் இருக்கக்கூடாது ஆண்டவரே. நீர் எங்களை நடத்தணும். தாவீது ராஜா சொல்றார், எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன்னு சொல்றது போல ஆண்டவரே, மாம்ச ஆலோசனையினால் அல்ல, மனிதர் ஆலோசனையினால் அல்ல, அண்டையில் உட்கார்ந்து உம்ம சமூகத்தில் நாங்கள் ஆலோசனை கேட்டு அதன்படி வாழ ஆவியானவர் எங்களை நடத்தும்படி ஆண்டவரே உங்க கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை நிரப்பி அனுப்புவீராக. வார்த்தையினால் எங்களை நிரப்பி அனுப்புவீராக. வெறுமனே போக கூடாது ஆண்டவரே. இவ்வளவு நேரம் உங்க சமூகத்தில் நாங்கள் உட்கார்ந்து வெறுமனே போக கூடாது ஆண்டவரே. எங்கள் மத்தியில் பேசுவீராக. எங்களை நிரப்பி அனுப்புவீராக. உமது வார்த்தையினால நிரப்புவீராக. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் உமது வார்த்தை ஒருபோதும் மாறாத வார்த்தை. அந்த மாறாத வார்த்தை, மாறாத தெய்வம் எங்களோடு இடைபடுவீராக. கர்த்தராகிய இயேசுவின் மூலமாய் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் நன்றி செலுத்துகிறோம். ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் வேத புத்தகத்தில் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். 1 பேதுரு 1:7. அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேறப்பட்டதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் ஆமென். இதுக்கு முன்னாடி, செய்திக்கு முன்னாடி ஒரு சில அனௌன்ஸ்மெண்ட். நாளைக்கு ஈவினிங் வந்து நமக்கு வந்து ப்ரேயர் மீட்டிங், அதாவது பைபிள் ஸ்டடி நம்ம வந்து ஆனந்தபுரத்தில் உள்ள ஆனந்த் வீட்டில் இருக்குது. அதனால் வந்து வரவங்க வந்து பசங்களை கான்டாக்ட் பண்ணி, வீடு தெரியல அப்படின்னா பசங்களை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா அட்ரஸ் கொடுப்பாங்க. அதில் வந்து தன்ராஜ் பாஸ்டர் வராங்க, வந்து கற்றுக்கொள்ளுங்க சரிங்களா. 7லேருந்து 8:30 மணி வரை நடக்கும். அதில் வந்து கலந்து கொள்ளலாம். வேறு ஆமாம், இந்த போன வாரம் ஒரு பேப்பர்னு ஒன்று கொடுத்தோம். ஆன்ட்டி வந்து கொடுத்துட்டாங்க. ஏன்னா வந்து ரோமரை வந்து மறந்துட்டாங்க, ஆனால் கொரிந்தியரை கொடுத்துட்டாங்க. இருக்குது சரி சரி. அதனால் வந்து உண்மையாகவே கிளாப் பண்ணிடலாமா? ஏன்னா வந்து கேட்குறதுக்கு முன்னாடியே வந்து கொடுத்துட்டாங்க. பெரிய விஷயந்தான் அதெல்லாம். சரி, ஓகே. நம்ம அந்த செய்தியை நம்ம தியானிக்கலாம். கர்த்தர் நம்மோடு பேசுவார். 1 பேதுரு 1:7 திருப்பி வாசிக்கலாம். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமை உண்டாக காணப்படும். இந்த நிருபத்தை எழுதினது யாருங்க? பேதுரு தான். வேற யாரு? நிருபத்தை எழுதினது பேதுரு. மேலே வாசிக்கிறோம், அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதிய பொதுவான நிருபம். யாருக்கு எழுதினாரு? முதல் 2 வசனத்தை வாசிக்கலாமா? யாருக்கு எழுதின நிருபம் இந்த நிருபம்? ஏன்னா விசுவாசம் சோதிக்கப்படும் நம்ம செய்தி பார்க்க போகிறோம். ஆனால் யாருக்கு எழுதினாருங்கிறத மையமாக வச்சு பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பேதுரு. சரிங்களா? பேதுரு யாருங்க? அப்போஸ்தலன். அடுத்து பொந்து, கலாத்தியா, கப்பதோக்கியா, சிதறி இருக்கிறவர்களுக்கு எழுதின நிருபம். அடுத்து ரெண்டு காரியங்க. சிதறி இருக்கிறவர்களுக்கு எழுதின நிருபம். ரெண்டாவது தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு, பக்கத்தில் ஒன்று வருது, நீங்கள் உங்கள் வாயிலிருந்து வரட்டும், தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதின நிருபம். சரிங்களா? வந்து இந்த வசனம், இந்த வார்த்தையை மனசை விட்டு போகவே இல்லை. தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசி. நான் என் நோட்டில் எழுதி வச்சிட்டேன், பரமேறும் பரதேசி நான். நாமெல்லாம் யார் அப்படின்னா பரமேறும் பரதேசிங்க.
பரலோகம் போகும் பரதேசிங்க. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஏன் பரதேசி நீங்க பேதுரு சொல்றாரு அப்படின்னா, நம்முடைய குடியிருப்பு இங்க இல்லை, நம்முடைய குடியிருப்பு இங்க இல்லை, நம்முடைய குடியிருப்பு எங்க இருக்குது? பரலோகத்தில் இருக்கு. பிலிப்பியர் 3:20 அழகா வாசிக்கிறோம். எங்க வாசிங்களேன்? பிலிப்பியர் 3:20 நினைக்கிற அந்த வசனம். கடந்த வாரம் கூட அந்த வசனத்தை வாசிச்சோம். பிலிப்பியர் 3:20 நம்முடைய குடியிருப்போ சங்கிலியாண்டபுரத்தில் இல்லை, ஆனந்தபுரத்தில் இல்லை, வரகநேரியில் இல்லை, அன்பு நகரில் இல்லை. நம்முடைய குடியிருப்பு எங்க இருக்குது? பரலோகத்தில் இருக்குதுங்க. எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்குது? இங்கே தாங்க வீடு மாறிக்கிட்டே இருக்கிறோம். ஒரு வருஷம் ஒரு வீட்டில் இருக்கிறோம், இன்னொரு வருஷம் ஒரு வீட்டில் இருக்கிறோம். ஒரு நிலையான வீடு நமக்கு உண்டு. ஆமென். நிலையான நகரம் நமக்கு உண்டு. நம்முடைய குடியிருப்பு எங்க இருக்குது? பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராகி இயேசு எங்க இருந்து வராரு? பரலோகத்தில் இருந்து. இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். என்ன எதிர்பார்ப்பு? மணவாளன் வருகிறாருங்கிற எதிர்பார்ப்பு மணவாட்டிக்கு அவசியம். நம்மளை யாரு? சபைங்கிறது ஒரு மணவாட்டி. இந்த மணவாட்டிக்கு என்ன ஒரு எதிர்பார்ப்பு இருக்கணும் அப்படின்னா, மணவாளன் எப்போ வரப்போகிறார், எப்போ என்னை கூட்டு போகிறார், அந்த ஒரு எதிர்பார்ப்பு. அதனால தான் இந்த நிருபக்காரங்கள்லாம் எழுதுறாங்க, நம்மளாம் பரதேசியா. எபிரேயர் 11 ஆபிரகாம் அழகா சொல்லுவார். சரிங்களா? ஆவியானவர் அழகா எழுதி வச்சிருப்பார். எபிரேயர் 11 அந்த வார்த்தையை வாசிக்கலாமே. இவர்கள் எல்லாரும் எங்க வாசிக்கிறோம் அந்த பகுதி? 13. எபிரேயர் 11:13. அடையல, தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசியும் என்று வேற யாரும் அறிக்கையிடல, அவங்க அறிக்கையிடுறாங்க. பூமியிலே நாங்கள் அந்நியரும் பரதேசியும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோட மரிச்சாங்களாம். ஆமென். இந்த பூமியில யாருன்னு அறிக்கையிடுறாங்க? பரதேசி. பரமேறும் பரதேசி நான். ஆமென். இத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து குறித்த காலத்துல பிறந்தார், குறித்த காலத்துல ஊழியத்துக்கு வந்தார், குறித்த காலத்துல மரித்தார், குறித்த காலத்துல உயிர் தெழுந்தார், குறித்த காலத்துல திரும்பி வரப்போகிறார். நம்மை அவரோட சேர்த்து கொள்ள போகிறார். இந்த ஒரு எண்ணம் மனசுல, நம்ம மனசுல ஆணித்தரமா பதியணும். கர்த்தர் என்னை சேர்த்து கொள்ள போகிறார். இந்த பரதேசி பரமேறுகிறவன். ஆமென். பரம எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மணவாட்டியாய் அலங்காக ஜொலித்திடுதே. பரம எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மணவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. எருசலேமே கோழி தன் குஞ்சுகளை ஏற்றனைக்கும் ஏக்கத்தின் குரல் கேட்டேன். எருசலேமே கோழி தன் குஞ்சுகளை சேர்த்தனைக்கும் ஏக்கத்தின் குரல் கேட்டேன். பரம எருசலேமே பரம எருசலேமே பரம எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மணவாட்டியாய் அழகாக சொல்லித்திடுதே. பரம எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மணவாட்டியாய் அழகாக சொல்லித்திடுதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து திரும்ப வரப்போகிறார். ஆமென். அவருடைய பிள்ளைகளாக நாம் இந்த பூமியில வாழணுங்க. அவருடைய பிள்ளைகளாக நம்மை சேர்த்து கொள்ள போகிறார். இது நிச்சயமான வார்த்தை, இது சத்தியமான வார்த்தை. வேதத்தில் சொல்லுது, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அவர் வார்த்தை ஒருபோதும் மாறாது. நமக்கு நிலையான நகரம் உண்டு. ஆமென். நாம் இந்த பூமியில பரதேசிகள், பரமேறும் பரதேசிகள். தெரிந்து கொள்ள பரதேசினா, தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசினா. ஆமென். இதை எண்ணி பாக்கியமா பார்க்கணும். இங்க வாசிக்கிறோம்,
1:5-6 வாசிக்கலாமே. 1 பேதுரு 1:5-6 வாசிக்கலாம். ம் 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 அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு எங்கெங்க இருக்கு சுதந்திரம்? பரலோகத்தில் இருக்குதுங்க சுதந்திரம். அடுத்து, இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுவீங்களா? நம்ம சந்தோஷப்படுறோமா? நமக்கு பரலோகத்தில் சுதந்திரம் இருக்குன்னு சொல்லி சுதந்திரம் இருக்குன்னு சொல்லி சந்தோஷம் இருக்குதா? இருக்கணும். அடுத்து, என்றாலும் போதும், துன்பப்பட வேண்டியது அவசியமானதால். ஏன் ஆண்டவர் இங்கே சொல்றாரு? ஏன் துன்பப்பட வேண்டியது அவசியம்? இன்பப்பட வேண்டியது அவசியம்னு எழுதியிருக்கலாம். ஏன் ஆவியானவர் பேதுரு மூலியமா துன்பப்பட வேண்டியது அவசியம்னு எழுதுறாரு? ஏன் துன்பப்பட வேண்டியது அவசியம்? இதை வாசிக்கும் போதே மனசுல ஒரு வசனத்தை ஆவியானவர் நினைப்பட்டு கொடுத்தார். அப்போஸ்தலர் 14:22 வாசிங்களேன். ஏன் துன்பப்பட வேண்டியது அவசியம்? இந்த பூமியில நான் ஏன் துன்பப்பட வேண்டியது அவசியம் அப்படின்னு ஒரு கேள்வி நீங்களே கேட்டு பாருங்க. நான் ஏன் துன்பப்படணும்? 14:22 திடப்படுத்தி புத்தி சொல்லி அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் எங்க செய்யணுமா? பிரவேசிக்கணும். தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறதுக்கு அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கணும். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள் அப்படின்னு வேதத்தில் வாசிக்கிறோம். 2 விதமான வாசல் இருக்குது. ஒன்று இடுக்கமான வாசல், இன்னொன்று விசாலமான வாசல். இந்த 2 வாசல்ல நாம் எந்த வாசல்ல பயணிக்கிறோங்கிறது தான் முக்கியம். இடுக்கமான வாசலில் போகிறது கஷ்டம்தான், ஆனால் அது வழியாக தான் நித்திய பாக்கியத்துக்கு போக முடியும். ஆமென். இடுக்கமான வாசல், விசாலமான வாசல். இடுக்கமான வாசலில் பயணம் பண்ண நான் என்ன செய்யணும்? பிரயாசப்படணும். ஆமென். இங்கே பரலோகத்தில் நமக்கு என்ன உண்டு? சுதந்திரம் உண்டு. அதில் ரொம்ப சந்தோஷப்படணும். ஆனால் துன்பப்பட வேண்டியது அவசியம். ஏன் அப்படின்னா இந்த பூமியில் நமக்கு என்ன உண்டு? உபத்திரவம் உண்டு. ஆமென். ஆண்டவர் சொல்றாரு அழகா, யோவான்ல சொல்றாரு, நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தான் அல்ல. இயேசு கிறிஸ்துவை இந்த உலகம் என்ன செஞ்சுச்சு? வாழ்த்துச்சா? தூத்துச்சுங்க. இயேசு கிறிஸ்துவ உலகம் வாழ்த்தல, தூத்துச்சு. அவருக்கு சொந்தமானவர்களும் அவர்களை ஏற்றுக்கொள்ளல. இயேசு கிறிஸ்துவ இந்த உலகம் என்ன செய்யல? புகழலைங்க. அவரை தூழ்த்துச்சு. கல்லெல்லாம் எடுக்கிறான், போராட்டம்லாம் கல் எடுக்கிறான். அவருக்கு அந்த சூழ்நிலை அப்படின்னா அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கும் அந்த சூழ்நிலை உண்டு. இந்த உலகம் நம்மை பகைக்கும், விசுவாசிகளை உலகம் நம்மை பகைக்கும். இதன் வழியாக தான் அந்த பாக்கியத்துக்குள்ள நம்ம போக முடியும். ஆமென். உபத்திரவம் வேணான்னு சொல்லக்கூடாது. ஆண்டவர் உபத்திரவத்தின் வழியாய் தான் கடந்து வந்தார். ஆமென். உபத்திரவம் வேணான்னு சொல்லக்கூடாது, உபத்திரவம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொல்லி உலகத்தை ஜெயித்தவர் ஜீவாதிபதி நம்ம கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால உபத்திரவம் இல்லைங்கிற பிரசங்கமெல்லாம் கேட்கக்கூடாது. உபத்திரவம் உண்டுங்க, ஆனாலும் கர்த்தர் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. உபத்திரவத்தை காட்டிலும் கர்த்தர் பெரியவருங்கிற ஒரு விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும். திருப்பி அந்த 7வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 1 பேதுரு. இதை ஒத்துக்கிறீங்களா? பொண்ணு அழிஞ்சு போயிரும்னு ஆமேன்னு சொல்லிட்டீங்க உடனே. அழிந்து போகிற பொண்ணு அழிஞ்சு தான் போகும். பொண்ணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் எல்லாமே அழிஞ்சு தான் போக போகுது. அழிந்து போகிற பொண்ணு என்ன செய்வாங்களாம்? அக்கினினாலே சோதிக்கப்படும். அக்கினினால சோதிக்கப்படும். ம் 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 ஏங்க விசுவாசம் விலையேற பெற்றதுன்னு போட்டிருக்கு? அதிக விலையேற, அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம்னு போட்டிருக்கு. ஏன் விசுவாசம் விலையேற பெற்றது? ஏன் விலையேற பெற்றது சொல்லுங்களேன். ஏன் விசுவாசம் விலையேற பெற்றது? நித்தியத்துக்கு கொண்டு போகும். விலையேற பெற்றவர் கொடுத்தது விலையேற பெற்றது. கர்த்தர் நமக்கு என்னென்னலாம் கொடுத்துருக்கிறாரு? விசுவாசத்தை கொடுத்துருக்கிறாருங்க, ரட்சிப்பை கொடுத்துருக்கிறாருங்க. ரட்சிப்பு விலையேற பெற்றது. விலையேற பெற்ற ரத்தத்தினால நான் பாவ மன்னிப்பு பெற்றிருக்கிறேன். விலையேற பெற்றது. நித்திய ஜீவன் விலையேற பெற்றது. விலையேற பெற்றவர் கொடுத்தது விலையேற பெற்றது.
நான் அந்த விலையேற பெற்றவருக்கு என்ன கொடுத்துருக்கிறேன்? எனக்கு நான் அதை எழுதி வச்சிருக்கிறேன். அவர் உனக்கு இவ்வளோ கொடுத்துருக்கிறாரு, நான் என்ன கொடுத்துருக்கிறேன்? நேரம் முதலாவது கொடுக்குறோமா? நாள் ஆரம்பிக்கும் போது முதலாவது நேரம் அவர் கொடுக்குறோமா? முதலாவது நேரம் காலைல எழுந்திரிச்சிட்டு சரி எல்லா கடமைகள்லாம் முடிப்போம், சமைப்போம். அதுக்கப்புறம் வேலைக்கு போய் நானே நான் சமீபத்தில் என்ன செய்கிறேன் அப்படின்னா, காலைல எழுந்திரிச்சிட்டு கடமைகள்லாம் முடிச்சுட்டு காலேஜுக்கு போய் பைபிள் வாசிக்கலாம் அப்படின்னு சொல்லி இதை வாசிக்கும் போது மனசில் உன்னுடைய நேரத்தில் உன்னுடைய நாளில் முதல் நேரத்தை கூட நீ எனக்கு கொடுக்கல, ஆனால் நான் உனக்கு என்ன கொடுத்துருக்குறேன் கர்த்தர் சொல்கிறார். நம்ம நேரத்தை கொடுக்குறோமா, நம்முடைய எனர்ஜியை கொடுக்குறோமா, நம்முடைய நாணத்தை கர்த்தருக்கு கொடுக்குறோமா? எதை நம்ம கர்த்தருக்கு கொடுக்குறோம்? ஒன்றுமே கொடுக்கலங்க. ஆனால் ஒன்றுமே கொடுக்காதவனுக்கு அவர் எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருக்கிறார். உண்மை இல்லாதவனாய் இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. விலையேற பெற்றவர் கொடுத்தது விலையேற பெற்றது. அவர் கொடுத்த விசுவாசம் விலையேறப்பட்டது. அவள் மூலமாய் அன்பு விலையேறப்பெற்றது, இரட்சிப்பு விலையேறப்பெற்றது, நித்திய ஜீவன் விலையேறப்பெற்றது. ஏனென்றால் அவர் கொடுத்தது விலையேற பெற்றவர் கொடுத்தது விலையேறப்பெற்றது. ஆமென். விசுவாசம் என்ன செய்யப்படுமா? சோதிக்கப்படும்னு வேதத்தில் வாசிக்கிறோம். தமிழில் சோதிக்கப்படும்னு போட்டிருக்கு, ஆனால் இங்கிலீஷில் வாசிக்கும் போது டெஸ்ட்னு போட்டிருக்கு. டெஸ்ட்னா என்ன அர்த்தம்? பரீட்சை. விசுவாசம் பரிசோதிக்கப்படும். அதுவும் பொண்ணு எதில் சோதிக்கிறாங்க? அக்கினியில் சோதிக்கிறாங்க. இதை நான் திருப்பி அதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். இப்போ விசுவாசம் என்ன பண்ணப்படுமா? பரிசோதிக்கப்படும். பொதுவாகவே நமக்கு என்ன பிடிக்காதுங்க? டெஸ்ட்டே பிடிக்காது. கரெக்டு தானே? டெஸ்ட்டுங்கிறதே நமக்கு என்ன செய்யாது? பிடிக்காது. டெஸ்ட் அப்போ எக்ஸாம் அப்போ ஒரு ஃபீவர் வரும் பாருங்களேன். அந்த ஃபீவரு எப்போ சரியாகும்? எந்த கால்பால் போட்டாலும் சரியாகாது, பேராசிட்டமல் போட்டாலும் சரியாகாது, பரீட்சை முடிஞ்சாதான் சரியாகும். அது எக்ஸாமுக்கு வர ஃபீவருங்க. பொதுவாகவே டெஸ்ட்டு நமக்கு என்ன செய்யாது? பிடிக்காது. உலகம் நமக்கு கொடுக்குற டெஸ்ட் என்ன அப்படின்னா, நம்முடைய தகுதி என்னன்னு பார்க்கறதுக்காக டெஸ்ட். இவன் தேருவானா, தேர மாட்டானா, நெக்ஸ்ட் கிளாஸுக்கு போவானா, இல்லை இதே கிளாஸில் இருப்பானா அப்படிங்கிறதுக்காக உலகம் டெஸ்ட் வைக்குது. கர்த்தர் எதுக்கு தெரியுமா டெஸ்ட் வைக்கிறாரு? என்னை தகுதியுள்ளவனாய் இருக்கிறனான்னு பார்க்கறதுக்கல்ல, என்னை தகுதிப்படுத்துவதற்காக எனக்கு டெஸ்ட் வைக்கிறார். ஆமென். உலகம் நான் தகுதியாக இருக்கிறேனா அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு, கர்த்தர் என்னை தகுதிப்படுத்த எனக்கு டெஸ்ட் வைக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசம் பரிசோதிக்கப்படும். கர்த்தர் என்னை தகுதி உள்ளவனாய் மாற்றுவதற்கு அவர் என்னுடைய விசுவாசத்தை சோதிக்கிறார். விசுவாசம் யார் கொடுத்தது? யார் கொடுத்தது? எடுத்து வாசிங்களா. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். அவரால் உண்டாகிய விசுவாசம். விசுவாசம் யாரால உண்டாகுது? அவரால் தான் உண்டாகுது. அவரால் உண்டாகிய விசுவாசம். எபிரேயர் 12:1 எடுத்து வாசிங்களேன். இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவர் முடிக்கிறவர். விசுவாசத்தை துவக்குகிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, விசுவாசத்தை முடிக்கிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இடைப்பட்ட வாழ்க்கையில நமக்குன்னு ஒரு ஓட்டம் உண்டுங்க. அந்த ஓட்டத்தில் விசுவாசம் சோதிக்கப்படும். விசுவாசத்தை கொடுக்கிறவர் யாருன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, விசுவாசத்தை முடிக்கிறவர் யாருன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இடைப்பட்ட அந்த ஓட்டத்தில் நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படும். ஆனால் அந்த சோதனை எதுக்காக அப்படின்னா, என்னை தகுதிப்படுத்துவதற்காக. கர்த்தர் என்னை டெஸ்ட் பண்ணுறார் அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணும். ஏன் அப்படின்னா, என்னை தகுதிப்படுத்துகிறதுக்காக பரமன் நம்மை சோதிக்கிறார், பரிசோதிக்கிறார்னு வேதத்தில் வாசிக்கிறோம். இங்கே அக்கினியினால் என்ன செய்யப்படுமா? பொண்ணு சோதிக்கப்படும். அது என்னங்க அக்கினி? அக்கினினா என்ன? நெருப்பு. அக்கினினா நெருப்பு. இப்போ தங்க கட்டி இருக்குது, தங்க கட்டி அப்படியே நம்ம என்ன செஞ்சுக்கிறோம்? காதில் மாட்டிக்கிறோமா? தங்க கட்டி என்ன செய்கிறோம்? நெருப்பில் போடுறோம். நெருப்பில் போடும்போது என்ன ஆகுது? தேவை இல்லாததெல்லாம் என்ன ஆகுது? கழிஞ்சு போகுது. அடுத்து பியூர் லிக்யூட் ஸ்டேட்டில் வருது. அதை என்ன செய்கிறோம்? ஒரு கேஸ்டிங்கில் ஊற்றி அப்படியே செயினாவோ இல்லை நமக்கு தேவையான ஆபரணமோ என்ன செய்கிறோம்? நம்ம மாற்றி அதை என்ன செய்கிறோம்? நம்ம அணிந்து கொள்கிறோம். ஒரு தங்கத்துக்கு இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது அப்படின்னா,
ஒரு ஜீவன் இல்லாத இந்த தங்கத்துக்கே இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது அப்படின்னா ஜீவனுள்ள நமக்கு எவ்வளோ ப்ராசஸ்ங்க இருக்கும். ஆமென். விசுவாசம் பரிசோதிக்கப்படுங்க. விசுவாசம் பரிசோதிக்கப்படும். என்னை தகுதி உள்ளவனாய் மாற்றுவதற்கு விசுவாசம் பரிசோதிக்கப்படும். இந்த அக்கினி எதை குறிக்குது அப்படின்னா, எதை குறிக்குது அக்கினி? இங்கே வாசிக்கும் போது தான், நான் என்னுடைய இதில் எல்லாம் எழுதலை, இங்கே வாசிக்கும் போது ஆவியானவர் நினைப்பு கொடுக்குறாரு. அக்கினி எதை குறிக்குது அப்படின்னா பரிசுத்த ஆவியானவரை குறிக்குது. தண்ணீர், அக்கினி, புறா, இது எல்லாமே எதை குறிக்கும் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவரை குறிக்கும். அப்ப கர்த்தர் ஆவியானவர் என்னை பரிசோதிக்கிறார். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கலாமே. இங்கே ஒரு பாடத்தை நம்ம கற்றுக்கொள்ளலாம். அப்பொழுதுன்னு வாசிக்கிறோம். உடனே நம்ம கேள்வி வருது, எப்பொழுதுங்க அப்படின்னு கேள்வி வருது. எப்பொழுதுனா என்ன செய்யணும்? மேலே உள்ள 3 வசனத்தை பார்க்கணும். கேள்வி கேட்டு படிச்சிங்கன்னா நிறைய நம்ம கற்றுக்கலாம். அப்பொழுதுன்னொன்னே எப்பொழுதுன்னு கேள்வி கேட்டு 3 வருஷத்துக்கு முன்னாடி போயிருங்க. இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, இப்பொழுது இடம் கொடு, எல்லா நீதியை நிறைவேற்றுகிறது நமக்கு ஏற்றதா இருக்குது என்றார். அப்பொழுது இடம் கொடுத்தான். கரை ஏறின உடனே வானம் திறக்குது. வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், பிரியமாய் இருக்கிறேன் என்றார். அப்பொழுது இயேசு பரிசுத்த ஆவியானவரால் பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவரால் வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். எப்பொழுதுனா எப்போ பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் வந்துச்சோ, என்ன சத்தம் வந்துச்சு? இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன்னு ஒரு சத்தம் வந்துச்சு. உடனே பிசாசு சோதிக்க வந்துட்டான். சோதனை யாருக்கு தெரியுமா? நேசகுமாரனுக்கு சோதனை. பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேனுங்கிற ஒரு சத்தம் வந்த உடனே பிசாசு சோதிக்க வந்துட்டான். ஆவியானவர் இடம் கொடுக்கிறாருங்க. ஆவியானவர் இடம் கொடுக்கிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதான். கர்த்தர் பிசாசு நம்மை சோதிக்கும்படி ஆவியானவர் சில வேளைகளில் அனுமதி கொடுக்கிறார். யோபுவோட வாழ்க்கையில் பிசாசு சோதிக்கும்படி கர்த்தர் என்ன செய்தாரு? அனுமதித்தார்னு வேதத்தில் வாசிக்கிறோம். எதுக்குங்க அந்த அனுமதி? நம்மை தகுதி உள்ளவனாக மாற்றுவதற்காக இந்த அனுமதி. தகுதி உள்ளவனாக மாற்றுவதற்காக இந்த அனுமதி. சரி, இப்போ 1 பேதுரு 1:7 இந்த வசனத்தை வாசிக்கும் போது மனதில் ஒரு எண்ணம் வந்தது. இந்த நிருபத்தை எழுதினது யாருங்க? பேதுரு எழுதுறார். அப்படியே எழுதிட்டே வரார். எதில் எழுதியிருப்பாரு? இப்போ உள்ள மாதிரி பேப்பர் பேனெல்லாம் கிடையாது. எதில் எழுதியிருப்பார்? மையினால் எழுதியிருப்பார். ஒரு சுவடின்னு சொல்லுவாங்க, அதில் எழுதியிருப்பார். எழுதும் போது ஆவியானவர் உணர்த்துறார், அழிந்து போகிற பொன் அக்கினினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படும். பேதுருடைய மனசில் என்ன இருந்திருக்கும்? என்ன இருந்திருக்கும்? என்ன தெரியுமா இருந்திருக்கும்? லூக்கா எடுத்துங்களேன். லூக்கா 22, 31, 32 அது மனசில் வந்து போயிருக்குங்க. நான் யோசிச்சு பார்த்தேன், இமேஜின் பண்ணி பார்த்தேன், அது மனசில் வந்து போயிருக்கும். லூக்கா 22, 31, 32 எடுத்து வாசிங்களேன். பின்னு கர்த்தர், சீமோனே சீமோனே, சாத்தான் புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கிட்டான். நானும் அழகா சொல்றார் ஆண்டவர், உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக நான் வேண்டிக்கிட்டேன். சாத்தான் என்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு போயிட்டான், ஆனால் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக நான் வேண்டிக்கிட்டேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். ஆனால் பேதுரு என்ன பண்ணிட்டாரு? 3 முறை மறுதளிச்சிட்டார். இப்போ இதை எழுதும் போது பேதுருடைய மனசில் என்ன வந்திருக்கும்? என்ன வந்திருக்கும்? ஒரு நிமிஷம் அந்த மைய கீழே வச்சுட்டு அழுதுருப்பார். ஆண்டவரே, நீர் எனக்காக வேண்டிக் கொண்டீர். ஆண்டவரே, எனக்காக வேண்டிக்கிட்டீங்க. உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு நான் உங்களுக்காக வேண்டிக்கிட்டேன், நீங்கள் வேண்டிக்கிட்டீங்க. ஆனாலும் நான் 3 முறை என்னை மறுதளிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அறிக்கை செஞ்சுட்டு திருப்பி எழுதியிருப்பாருங்க. விசுவாசம் பரிசோதிக்கப்படும். ஏன் தெரியுமா? டெஸ்ட்டு வச்சாதான் ப்ரொமோஷன் இருக்கு. டெஸ்ட் இல்லாமல் ப்ரொமோஷன் உண்டா? கொரோனா டயத்தில் தான் அப்படி கொடுத்தாங்க. அதனால எல்லா நேரமும் ப்ரொமோஷன் நினைக்கக்கூடாது. டெஸ்ட் வழியாக தான் என்ன உண்டு? ப்ரொமோஷன் உண்டு. அதே போல் விசுவாசத்தை கர்த்தர் என்ன செய்கிறார்? பரிசோதிக்கிறார். சோதனைக்கு இங்கிலீஷில் ஒரு வார்த்தை கொடுக்குறாங்க, டெம்டேஷன் சொல்லி. பரிசோதனைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா டெஸ்ட். டெம்டேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பாவம் செய்ய தூண்டுதல்னு அர்த்தம்.
டெஸ்ட்டு அப்படிங்கிறது என்னென்னா பரீட்சை வச்சு உயர்த்துறது, அடுத்த கிளாஸ்க்கு ப்ரொமோட் பண்ணுறது. ஆண்டவர் பாவம் செய்ய தூண்ட மாட்டாருங்க. அவர் என்ன செய்கிறாரு, ப்ரொமோஷனுக்காக கர்த்தர் நம்மளை டெஸ்ட் பண்ணுறார். யாக்கோபு 1:13 எடுத்து வாசிங்களேன். யாக்கோபு 1:13. தேவனால சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் இல்லைன்னு இருக்கு. இங்க ஒரு கேள்வி, கர்த்தர் சோதிப்பார மாட்டாரா? இங்க என்ன போட்டிருக்கு? ஒருவனையும் அவர் சோதிக்கிறவர் அல்லன்னு போட்டிருக்கு. நீதிமொழிகளில் 17:3 வாசிக்கிறோம், இருதயங்களை சோதிக்கிறவர் கர்த்தர். எடுக்க வேணாம், இருதயங்களை சோதிக்கிறவர் கர்த்தர்னு இருக்கு. இங்கே சோதிக்கிறவர் கர்த்தர்னு போட்டிருக்கு, இங்கே வந்து சோதிக்க மாட்டார்னு போட்டிருக்கு. கர்த்தர் சோதிப்பார மாட்டாரா? சொல்லுங்க, சோதிப்பாரா? அப்புறம் இங்கே சோதிக்க மாட்டார்னு போட்டிருக்கு. கர்த்தர் பரிசோதிப்பார், சாத்தான் சோதிக்கும்படி அனுமதிப்பார். கர்த்தர் என்ன செய்வார்? பரிசோதிப்பார், ஆனால் சாத்தான் நம்மளை சோதிக்கும்படி அனுமதிப்பார். கர்த்தர் சோதிப்பார்னு சொல்லக்கூடாது. கர்த்தர் என்ன செய்வார்? பொல்லாங்கினால சோதிக்கப்பட மாட்டார். பிசாசு சோதிப்பான், ஏன்? அவன் தான் சோதனைக்காரன், அவன் சோதிப்பான். ஆனால் கர்த்தர் அலோவ் பண்ணுறார். இங்கே ஆதாம் ஏவால கர்த்தர் சிருஷ்டித்துட்டு என்ன சொல்கிறாரு? இந்த விளக்கப்பட்ட இந்த கனியை நீ என்ன செய்ய வேணாம், புசிக்க வேணான்னு கட்டளை கொடுக்குறார். இது ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் வச்ச டெஸ்ட். இந்த கட்டளையை கொடுத்துட்டார். ஆனால் இதை சாப்பிடு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உணர்த்தலை. யார் உணர்த்துறா? யார் தூண்டுறா? பிசாசு தூண்டுறான். தூண்டுற வேலையெல்லாம் யார் பார்க்குறான்? தூண்டல்காரன் பார்க்குறான். ஆண்டவரை டெஸ்ட் வைக்கிறாருங்க ஆதாமுக்கும் ஏவாளுக்கும். இந்த கனியை நீ என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு டெஸ்ட்டு. ஆனால் பிசாசு தூண்டுறான், ஆண்டவர் அலோவ் பண்ணுறார். அவன் தூண்ட அலோவ் பண்ணுறார். அவன் என்ன செய்கிறான்? பழத்தை பார்க்குறான், அழகாக இருக்குது, சாப்பிட்றான், பறிக்கிறான். கர்த்தர் ஒன்றுமே செய்யலை, அமைதியாக இருக்கிறார். அவன் சாப்பிட்டு முடிச்சு தான் நிர்வாணிங்கிறத அறிந்து ஒளிஞ்சிட்டான். ஆண்டவர் வராரு, ஆதாமே நீ எங்கே இருக்கிறன்னு கேள்வி கேட்குறார். பைபிளில் கேட்ட முதல் கேள்விங்க அது. ஆதாமே நீ எங்கே இருக்கிறன்னு கேட்டார். தெரியுமா தெரியாதா ஆண்டவருக்கு? ஆதாம் எங்கே இருக்கிறான்னு சொல்லி தெரியுமா தெரியாதா? ஏன் அந்த கேள்வி கேட்டார்? ஆதாம் தான் எந்த நிலைமையில இருக்கிறாங்கிறத அவன் அறியணும். சொல்றது விளங்குதா? எந்த நிலைமையில தான் இருக்கிறானுங்கிறத அறிந்து அப்பயாச்சும் மனம் கசந்து மன்னிப்பு கேட்பானா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்டார். ஆனால் அப்பையும் அவன் என்ன செய்யறான்? ஆண்டவரே குற்றப்படுத்திட்டான். நீர் தந்த ஸ்திரீ அப்படின்னா என்ன பண்ணிட்டான்? அந்த அம்மா என்ன சொல்லிருச்சு? சர்ப்பம் தான் என்னை வஞ்சிச்சின்னு போட்டுருச்சு. அவங்க செய்த தவறுனால பூமியில் பாவமும் மரணமும் வந்தது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவர்கள் பாவ மன்னிப்பு பெற்று நித்திய பாக்கியத்தை பெற்றுக்கொள்கிறோம். ஆமென். சரி, இங்கே கர்த்தர் என்ன செய்கிறாரு? சாத்தான் சோதிக்கிறான், ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறாரு? அனுமதிக்கிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அப்படிதான். சாத்தான் அநேக வேளையில் நம்மளை சோதிக்கிறான், ஆனால் கர்த்தர் அனுமதி இல்லாமல் அவனால் நம்முடைய தலையில் உள்ள ஒரு முடியை கூட என்ன செய்ய முடியாது, தொடவே முடியாதுங்க. சாத்தான் அழகாக சொல்லுவான் ஆண்டவர்கிட்ட, நீர் வேலி அடைச்சி வச்சிருக்கீங்களே யோபோட குடும்பத்தை, நீர் வேலியை திறந்தீங்கன்னா தானே நான் உள்ளே போய் மேய முடியும். நீர் அடைச்சி வைக்கும் போது என்னால் எப்படி உள்ளே போக முடியும்? எப்படி உள்ளே போக முடியும்? நீர் திறங்க, நான் உள்ளே போய் என்ன பண்ணிடுறேன்? அழிச்சிடுறேன். ஆண்டவர் சொல்கிறார், அவன் ஜீவனை மட்டும் தொடாத, என்ன வேணாலும் செய். கர்த்தர் அவனை தகுதி உள்ளவனாய் ஆக்குவதற்காக அந்த சோதனையை அனுமதித்தார். இன்னைக்கு நமக்கும் அப்படிதான். கர்த்தர் நம்மை பரிசோதிக்கிறார் என்றால், பிசாசு சோதிக்க அனுமதிக்கிறார் என்றால், உங்களையும் என்னையும் தகுதி உள்ளவனாக தேவனுக்கு ஏற்புடைய நிலையில் மாற்றுவதற்காக கர்த்தர் என்ன செய்கிறார்? நம்மை பரிசோதிக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் செய்கிற எல்லாமே நம்முடைய நன்மைக்காக தான் இருக்கும். வேற அவர் தீமைக்காக எதையும் செய்ய மாட்டார். தீமைனா என்னன்னு அவருக்கு தெரியாது. தீமையை பார்க்காத சுத்த கண்ணன். அவர் தீமை செய்கிற தெய்வம் அல்ல, நம்முடைய நன்மைக்காக செய்கிற தெய்வம். ஒரு உதாரணத்தை மாத்திரம் பார்த்துட்டு நம்ம நிறைவு செய்யலாம். ஆதியாகமம் 22:1-2 எடுத்து வாசிங்களேன். ஆதியாகமம் 22:1-2. போதும். இங்கே வாசிக்கிறோம் 2வது வசனத்தில், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போன ஆண்டவர் சொல்றார். 3 பேர் சொல்றார். என்னது? உன் புத்திரன், உன்னுடைய புள்ள,
ஏகசுதன்னா என்ன அர்த்தம்? ஒரே புள்ள. இஸ்மவேல் புள்ள இல்லையா? வாக்கு தத்தத்தின் பிள்ளை யார் அப்படின்னா ஈசாக்கு தான். கர்த்தர் வாக்கு கொடுத்து பிறந்தது யாருன்னா ஈசாக்கு தான். ஆபிரகாம் வந்து சுய புத்தியில் போய் பிறந்தது தான் இஸ்மவேல். இஸ்மவேல் கர்த்தருடைய கணக்கில் இல்லை, ஈசாக்கு தான் கர்த்தருடைய கணக்கு. ஏன் அப்படின்னா வாக்கு கொடுத்தவர் கொடுத்த வாக்கு தத்தத்தில் பிறந்தவன் ஈசாக்கு. இங்கே ஈசாக்கு அழகா சொல்றாரு, உன் புத்திரன், உன் ஏகசுதன், உன் நேசகுமாரன். அதே கடைசி வசனத்தில் வாசிக்கலாம். 12 ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்களேன். 12:22 அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல உன் கையை போற்றாத, எதுவும் செஞ்சிடாத, நீ அவனை புத்திரன் என்றும் ஏகசுதன் என்றும் பாராமல். ஏங்க இங்கே ஒரு நேம் கட்டான மாதிரி இருக்குல்லங்க, நேசகுமாரன் கட்டான மாதிரி இருக்குல்ல. அங்கே 3 வாசித்தோம், உன் புத்திரன், உன் ஏகசுதன், உன் நேசகுமாரன். இங்கே என்ன வாசிக்கிறோம்? உன் புத்திரன், உன் ஏகசுதன். நேசகுமாரன் எங்கே போயிடுச்சு? ஆவியானவர் மறந்துட்டாரா? ஏன் நேசகுமாரன்கிற வார்த்தை எழுதலை? கர்த்தர் ஆபிரகாமை பரிசோதித்தது எதற்காக அப்படின்னா, ஈசாக்கு முக்கியமா இல்லை வாக்குத்தத்தம் கொடுத்தவர் முக்கியமானு? கொடுத்தவர் முக்கியமா இல்லை பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் முக்கியமாங்கிறதை அறிந்து கொள்ள கர்த்தர் என்ன செய்யறாரு? ஆபிரகாமை பரிசோதித்தார். அந்த டெஸ்ட்டில் ஆபிரகாம் பாஸ் ஆயிட்டான். மோரியா தேசத்துக்கு போன்னு சொன்னாரு, போனான். ஒய்ஃப்ட கூட சொல்லலைங்க. சொன்ன ஒய்ஃப் என்ன செஞ்சிருக்கோம்? நிற்கவே முடியல உன்னால. 100 வயசுல உனக்கு குழந்தை பிறந்தது பெரிய விஷயம், எனக்கு கற்பம் செத்து போச்சு, நீ கிழவன் ஆயிட்ட, இனி ஒண்ணுமே செய்ய முடியாது, இனி நான் என்ன செய்ய முடியாது? ஆகாரையும் தேடவும் முடியாது, அதனால ஒண்ணுமே செய்யவும் முடியாது. இருக்கிற ஒரு பிள்ளைய என்ன செய்யணும்? பத்திரமா பார்த்துக்குவோம், உன்னால முடியலன்னா சொல்லு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கும். அதனால இவர் என்ன செய்யல? சாராள்கிட்ட போய் என்ன செய்யல? சஜஷன் கேட்கலங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் இதெல்லாம் ஒரு நல்ல பாடம். கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்றாரு அப்படின்னா அந்த மனுஷன் யார்ட்டையும் சஜஷனே கேட்கல. கர்த்தர் என்ன சொல்றாரோ அதை தான் செய்கிறார். சரி சொல்லிட்டு கிளம்பிட்டார். மோரியா தேசத்துக்கு போறார். வேலைக்காரங்களெல்லாம் கூட்டிகிட்டு போறார். கூட்டிகிட்டு போகும்போது கையில் விறகு, கட்டை, சரிங்களா, பிள்ளையாண்டான், கத்தி எல்லாம் எடுத்துகிட்டு போகிறாருன்னு வச்சுங்களேன். ஒரு இடத்துல வேலைக்காரனை நிறுத்திட்டார். ஒரு இடத்துல வேலைக்காரனை நிறுத்திட்டு நானும் பிள்ளையாண்டனும் போயிட்டு வந்துடுறோம். இங்கே டூர் போகிற மாதிரி சொல்லிட்டு வர்றார். நானும் பிள்ளையாண்டனும் போயிட்டு திரும்பி வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி போகிறார். இப்போ கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். அப்பாவும் பிள்ளையும் பேசிக்கிட்டே போகிறாங்க. பையன் கேட்குறான் அப்பாட்ட, அப்பா விறகு இருக்குது, கத்தி இருக்குது, எங்கப்பா இது? பலி செலுத்த எங்கப்பா இது? ஆட்டுக்குட்டியை காணோம் அப்படின்னு சொல்லி யதார்த்தமாக கேட்குறான் பிள்ளை. யதார்த்தமாக கேட்கும் போது அவரு சொல்கிறாரு, ஆண்டவர் பார்த்துக்குவாருப்பா. ஈசாக்குக்கு தெரியல இன்னைக்கு ஆட்டுக்குட்டி நாம தாண்டா அப்படின்னு சொல்லி. ஆனால் அவர் யதார்த்தமாக கேட்குறாரு. இவரும் என்ன சொல்லிட்டாரு? கர்த்தர் பார்த்துக்குவாருன்னு சொல்லி மலை மேலே ஏறிட்டாங்க. மலை மேலே ஏறி கட்டையை அடக்கியாச்சு, விறகு அடுக்கியாச்சு, எல்லாம் செஞ்சாச்சு. ஈசாக்கு கட்டும் போது ஈசாக்கு பளிச்சுன்னு ஒன்று அடிச்சிருக்கணும். என்ன நம்மளை கட்டுறாரு, நம்மளை கட்டுறாப்புலே அப்படின்னு சொல்லி ஒரு பளிச்சுன்னு ஒன்று அடிச்சிருக்கணும். ஈசாக்கு அமைதியாக இருந்தார். என்ன சொன்னாருன்னு தெரியல, நமக்கு தெரியாது. அமைதியாக இருந்தார். கட்டி பிள்ளையாண்டான என்ன செய்யாச்சு? கிடத்தியாச்சு. கிடத்தி கத்தி எடுத்து ஓங்கும் போது பரலோகத்திலேருந்து ஒரு சத்தம், ஆபிரகாமே பிள்ளையாண்டான் மேலே உன் கையை போடாதேங்கிறது ஒரு சத்தம். ஒரு நிமிஷம் டிலே பண்ணியிருந்தா என்ன ஆயிருக்கும்? என்ன ஆயிருக்கும்? ஒரு நிமிஷம் டிலே ஆகி கர்த்தர் பேசியிருந்தா என்ன ஆயிருக்கும்? ஒன்று புரிஞ்சிருக்கணும், அவர் டிலே ஆகி பேசவே மாட்டார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் குறித்த நேரத்தில் பேசுவார், டிலே ஆகி பேசவே மாட்டார். இப்போ கரெக்டான நேரத்தில் ஆண்டவர் பேசுகிறாரு. பிள்ளை மேலே கையை வைக்காத, உன் புத்திரன் என்று பாராமல், உன் ஏகசுதன் என்று பாராமல். நேசகுமாரன் பேருச்சுங்க. ஆண்டவர் அறிந்து கொண்டார். வாக்கு தத்தம் கொடுத்தவர் தான் ஆபிரகாமுக்கு பெருசு. வாக்கு தத்தத்தை பெற்ற ஆசீர்வாதம் பெருசு இல்லைன்னு சொல்லி ஆபிரகாம் தெய்வம் அறிந்து கொண்டார். அந்த டெஸ்ட்டில் பாஸ் ஆகிட்டாரா இல்லையா? பாஸ் ஆகிட்டாருங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் நம்ம எதற்காக பரிசோதிக்கிறார் என்றால், அவருக்கு ஏற்புடைய நிலையில் நான் இருப்பதற்காக, என்னை தகுதிப்படுத்துவதற்காக கர்த்தர் டெஸ்ட் பண்ணுறாருங்க. அது என்னுடைய ஆசீர்வாதத்துக்காக. ஆமென். ஆபிரகாமை போல
கர்த்தர் பார்த்துக்குவார். இந்த ஈசாக்கு போனாலும் கர்த்தர் வாக்கு கொடுத்தாருல்ல, இந்த ஈசாக்கு மூலமாய் உன் சந்ததி விளங்கும்னு வாக்கு கொடுத்தாருல்ல, அந்த வாக்கு தத்துவம் நிச்சயமாய் நிறைவேறும். இந்த ஈசாக்கு மரித்தாலும் உயிர் தெழுந்திருப்பான் ஆபிரகாமுக்கு ஒரு விசுவாசம். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுத்திருப்பாருன்னா அது நிச்சயம் கர்த்தர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. அவர் நிறைவேற்றாம இருக்க மாட்டார். குறித்த வேளையில, குறித்த காலத்துல, குறித்த காரியம், அவரால் சொல்லப்பட்ட குறித்த காரியம் நிறைவேறும். ஆமென். இன்னைக்கு நம்முடைய விசுவாச வாழ்க்கை பரிசோதிக்கப்படும். நேசகுமாரனாகிய நம்மளாம் யாரு? கர்த்தருக்கு நேசகுமாரன். நம்மை கர்த்தர் என்ன செய்வார்? பரிசோதிப்பார். பிசாசு சோதிக்கும்படி கர்த்தர் அனுமதிப்பார். அவர் அனுமதி இல்லாம பிசாசால ஒண்ணுமே செய்ய முடியாது. அவன் தலை நசிக்கப்பட்ட பாம்பு, ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆனா கர்த்தர் அனுமதிப்பார். அனுமதிக்கும் போது, அந்த டெஸ்ட்ல நாம் நிற்கும் போது கர்த்தர் அதுக்குரிய ப்ரொமோஷனை, அதுக்குரிய ஆசீர்வாதத்தில் நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நிச்சயமாய் தருவார். ஆமென். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். கர்த்தர் பேசினதுக்காக, ஆண்டவரே, எங்களோட பேசின வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. அழிந்து போகிற பொன் அக்கினினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது புகழ்ச்சி, கனம், மகிமை உண்டாக காணப்படும். அவர் வரும்போது ரிவார்டோட வருவாருங்க. அவர் வரும்போது ரிவார்டோட வருவார். வெறுங்கையோட வரமாட்டார். சரீரத்தில் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அவர் வரும்போது நாம் அடைவோம். ஹல்லேலூயா. ஆமென். இந்த பூமியில நமக்கு பாடுகள் உண்டு, ஆனாலும் சோர்ந்து போக வேண்டாம். வாக்கு கொடுத்தவர் நம்ம கூட இருக்கிறார். ஜீவாதிபதி நம்ம கூட இருக்கிறார். அவர் நம்ம கூட இருக்கும்போது நம்ம எதை குறித்து கவலைப்படணும்னு தேவையில்லை. எல்லாவற்றையும் யெகோவா ஈரே, எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். கண்களை மூடி ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களோடு பேசின இந்த வார்த்தைக்காக நன்றி. தெய்வம் எங்களை நடத்துவீராக. ஆண்டவர், இந்த வார்த்தையின்படி வாழ கர்த்தர் எங்களை நடத்துவீராக. கர்த்தராகிய இயேசுவின் மூலம் துதிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். முடிவு ஜெபம் நம்ம மத்தியில் உள்ள கனகராஜ் அங்கிள் ஜெபம் பண்ணுங்க.